ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை, நாளைய தினம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி, அதுவும் குபேர சஷ்டி. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மஞ்சள் இருந்தாலே போதும், உங்களுடைய எல்லா விதமான பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கலாம். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் 2 விதமான சஷ்டி வரும். ஒன்று தேய்பிரை சஷ்டி, இன்னொன்று வளர்பிறை சஷ்டி. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதத்துக்கு தான் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கேட்கக்கூடிய வரன்கள் கைகூடி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் திருமணமாகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, சரியான வேலை அமையாதவங்க, தொழில் விருத்தி அடையாதவங்க சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பாங்க, வெற்றில தீபம் போடுவாங்க. இப்ப சமீப நாட்களாவே சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போறதையும் நிறைய பேர் அவங்க வழக்கமாவே மாத்திருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு நிறைய பேர் வளர்பிறை சஷ்டி விரதம், மாதத்துல வரக்கூடிய பெரிய சஷ்டி விரதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை தேய்பிரை சஷ்டிக்கு கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன் பிரச்சனை தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தேய்பிரை சஷ்டியை நீங்க வழிபாடு செய்யலாம். சஷ்டி திதி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறுபடும். உதாரணத்துக்கு இந்த மாதம் நமக்கு தேய்பிரை சஷ்டி மே 7ஆம் தேதி வியாழக்கிழமையில வந்திருக்கு. பொதுவா வியாழக்கிழமையில நம்ம குருவாரமாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் வரக்கூடிய எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் விசேஷ தினமாக இருந்தாலும் அதை குபேர திதியாக எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு தேய்பிரை சஷ்டியை குபேர சஷ்டியாக கணக்கில் எடுத்துக்கிட்டு நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்கலாம், குரு பகவானையும் வணங்கலாம். கூடவே பொருளாதாரத்தோட செல்வ செழிப்போட அம்சமாக இருக்கக்கூடிய குபேரரை வணங்குறதும் கூடுதல் விசேஷம். அப்படிப்பட்ட சஷ்டி திதி மே 7ஆம் தேதி காலையில் 8:22 ஆரம்பித்து மறுநாள் மே 8ஆம் தேதி காலையில் 9:33 வரைக்கும் இருக்கு. நாளைக்கு சஷ்டிக்கான எந்த ஒரு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் பண்ணணும். வியாழக்கிழமை காலையில் 6:07 யமகண்டம், மதியம் 1:03 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் வழிபாடு செய்யலாம். பகலில் சரியான நேரம் அமையல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யறது விசேஷம். எப்பவும் போல தீபங்களை ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் நைவேத்தியங்கள் செய்ய வைத்து படைக்கலாம். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க வைக்கணும். முதல் முக்கியமான பொருள் மிளகு. மிளகு அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய தாந்திரிக பொருட்களில் இந்த மிளகுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வாராகி அம்மனுக்கும் காலபைரவருக்கும் கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய வழிபாட்டில் இந்த மிளகுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி கந்தசஷ்டி விரத தினங்கள்ல மிளகு தண்ணீர் எடுப்பாங்க. அதுதான் மிளகுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அடுத்ததா ஒரே ஒரு துண்டு மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடியது. இது உங்க வீட்டில் ஏற்கனவே இருந்தால் அதையே பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள். இந்த குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள்ல குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எத்தனை மணிக்கு வீட்டோட பூஜையில விளக்கேற்றி பூஜை பண்றீங்களோ அப்ப சிறிய ஒரு மண் அகல் விளக்குல இல்லை கிண்ணத்துல அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு மிளகை கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு துண்டு கிழங்கு மஞ்சள் இல்ல குண்டு மஞ்சள் வச்சிடணும். அந்த மிளகு வைத்திருக்கக்கூடிய இடத்துல முருகப்பெருமான் ஆதிக்கம் அதிகமாகும். அந்த குண்டு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் இடத்துல குரு பகவான் ஆதிக்கம் அதிகமாகும். இவங்க 2 பேரோட அருளும் ஒரு சேர இந்த அமைப்புல உட்காரும் போது மிளகு மூலியமா கடன் பிரச்சனை தீரும். குரு பகவான் மூலியமா வீட்டுக்குள்ள செல்வ கடாட்சம் பெருகும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த அளவுக்கு வாழ்க்கையே மாறும். இது உங்க வீட்டோட பூஜை அறையிலேயே முருகப்பெருமான் பாதத்துக்கு பக்கத்துல பத்திரப்படுத்திக்கலாம். 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மாத்தினா போதும். அதை நீங்க தேய்பிரை சஷ்டிலையோ இல்ல வளர்பிறை சஷ்டிலையோ இல்ல வியாழக்கிழமையோட சஷ்டிலையோ மாத்திக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.